ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் எதை காட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய இன்னொரு ட்ரிப்புன்னு சொல்லலாம், அப்படி இல்லாட்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக ஷூட் பண்ண ஒரு வீடியோன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஹெல்த் கேர் இன்ஜினியரிங் வந்து ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடான மெடிக்கல் டெக்னாலஜி கன்சல்டேஷன் எஜுகேஷன் சம்மந்தமான ஒரு மெயின் சேனலாக இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸுக்காக நாங்கள் இடைக்கில் நாங்கள் எங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரங்களில் போகிற வீடியோக்களை ஷூட் பண்ணி போடுவோம். அந்த வகையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், மன்னாரில் இருந்து நீங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி போகும்போது மிக ஃபேமஸாக இருக்கிற ஒரு அந்தோனியார் கோயில், சென்ட் ஆண்டனிஸ் சர்ச், சிப்பியாறு அந்தோனியார் கோயில் அப்படி என்று சொல்லுவோம். எக்ஸாக்டான லொக்கேஷன் எனக்கு சொல்ல தெரியாட்டியும் நீங்கள் ஈவன் மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வரும்போதோ, அப்படி இல்லாட்டி யாழ்ப்பாணத்துலேருந்து மன்னார் நோக்கி போகும்போதோ சிப்பியாறு அந்தோனியார் கோயில் அதுக்கிட்ட இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னால் பஸ்ஸில் வந்து உங்களோட தூரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சார்ஜஸ் எடுத்து போட்டு அதுக்கிட்ட இறக்குவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த ஜங்ஷன். நான் வேறு ஆங்கிளில் சுற்றி எடுத்துருக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எல்லாமே டெம்பரரியாக கடைகளாக பெரிய அளவு டெவலப்மெண்ட்டான இடம் அப்படின்னு சொல்லல, ஒரு காட்டுக்கு நடுவில் இருந்தது. இதில் ஹிஸ்ட்ரி நான் உள்ளே போகும்போது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டுக்கு ஒரு சைடில் வந்து கோயில் அமைஞ்சிருக்குது, மற்ற சைடில் வந்து பார்த்தீங்கன்னா தகரங்களால் கடைகள் போட்டு சரியான சனங்கள் இருந்தது. நாங்கள் போனது அன்றைக்கு நான் நினைக்கிறேன் ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும். அப்போ இன்னும் கூட்டங்கள் வரும். நாங்கள் ஏர்லியாக போனதால் இந்தளவு கூட்டத்தோடு நாங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே டெம்பரரியாக சுற்றி வர ரோட்டுக்கு இங்கேயால மற்ற பக்கம் எல்லாம் கடைகள் போட்டிருக்குது. இந்த இருக்குது போர்ட் போட்டிருக்கு, புனித அந்தோனியார் ஆலயம் சிப்பியாறு அப்படின்னு சொல்லி. இந்த இருக்குது அந்த கோயிலோட முகப்பு உங்களுக்கு தெரியுது. நாங்கள் இனித்தான் உள்ளே போகிறோம். ஸோ தூரத்திலிருந்து பஸ்ஸில் வாராக்கள் இறங்கி அவங்களோட நேர்த்தி கடன்களோ மண்டாடுறதுக்கோ போவாங்க. அவங்களோட வாகனங்களில் வாராக்கள் மற்றது சுற்றி வர பார்க்கிங் வசதிகள் இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்க்கிங்களை போட்டு கழுவாங்க. மற்றது கடைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கு சின்ன ஷார்ட் ஈட்ஸ் கடைகள், ஜூஸ் கடைகள் அப்படி என்று சுற்றி வர இருந்ததை நீங்கள் பார்த்தீங்க. நாங்கள் இறங்கின கைக்கு சரியான தாகமாக இருந்ததால் ஒரு ஜூஸை குடிச்சு போட்டு தான் உள்ளே போனோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவு மதில்கள் கட்டி பெரிய ஒரு கொழம்பு சைட்டில் இருக்கிற மாதிரியோ இல்லாட்டி பெரிய மெயின் டவுன்களில் இருக்கிற ஒரு கோயில் மாதிரியோ பெரிய அளவு டெவலப்டாக இல்லாட்டி பெரிய அளவு ஒரு பிரம்மாண்டமாக அப்படியேண்டு இல்லை. இப்போ தான் இது ஆக்களுக்கு மத்தியில் பிரபல்யமாகி கனவேர் வந்து போகிறாங்க. எல்லா மதத்தவரும் பாராங்க. நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே ஒரு பூசை நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஆண்டு என்னன்னு சொன்னால் இல்லை கரண்ட் இல்லாமல் போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் கோயில்களில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லாட்டி பேக்கப்புக்கு ஒரு ஜெனரேட்டர் வச்சு உடனே அவங்களோட பேக்கப்பில் வந்து லைன் கொடுத்து இது கரண்ட் திரும்ப வந்துடும், அவங்களுக்கு ரீஸ்டோர் ஆயிரும். பட் இங்கே வந்து அந்த வசதிகள் எல்லாம் இன்னும் வரையில. ஆனால் கோயிலோட முன் முகப்பு வடிவ பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறாங்க. ஆனால் உள்ள பெரிய அளவு ஆகப்பெரிய நீளமான கோயில் அப்படின்ட்டு இல்லை, ஒரு சின்ன கோயில். நான் பார்த்த உடனே நாங்கள் நினைச்சது அப்படின்னு சொன்னால் இது வந்து முந்தி ஒரு இவ்வளவு பிரபல்யம் ஆகும்னு சொல்லி அவங்க நினைக்கல போல இருக்குது. ஒரு சின்ன ஒரு கை கோயிலா அப்படி இல்லாட்டி ஒரு குட்டி கோயிலால் தான் அந்த இடத்த ஆக்கள் வந்து மண்டாடுறதுக்காக அவங்க அதை கட்டியிருப்பாங்க. பிறகு அது ஆக்களுக்கு மத்தியில் அந்த சிப்பியாறு அந்தோனியார் கோயில் என்று சொல்லி பிரபல்யமாகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மதத்தவரும் நாங்கள் போனேன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மொழி பேசக்கூடிய ஆக்களும் எல்லா மதம் ஆக்களும் வந்து அந்த இடத்த விசிட் பண்ணுறாங்க. அவங்களோட நேர்த்திகள் வைக்கிறாங்க, போகிறாங்க. நேர்த்திகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவன் இந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, நேர்த்திகளுக்கு ஆக்கள் சாப்பாடு கொடுக்குறது, பனிஸ் கொடுக்குறது, கடலை அப்படி கணக்கு பேர் கொடுக்குறாங்க. அதை ஆக்களும் வேண்டி சாப்பிட்றாங்க. இந்த சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய வெட்ட காடும் பெரிய அடர்ந்த காடுண்டு இல்லை, ஒரு ஜாதி அந்த முட்புதர் காடுகள் மாதிரியான ஒரு காட்டு ஏரியாவுக்குள்ளே தான் இது இருக்குது. பெரிய அந்த பயங்கரமான காடுகள், பெரிய விலங்குகள் வரும் அப்படி என்றெல்லாம் இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இதுகள் சும்மா அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு ஒரு உந்த காடுகள் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் போகிற துண்டுகளுக்கு முன்னுக்கு தான் நல்ல மழை பெஞ்சு சேறுகள் பிடிச்சிருக்குது. ஆனால் லக்கிலி நாங்கள் போன துண்டு கொஞ்சம் வெயில் வந்து காஞ்சபடியால் நடக்கக்கூடியதாக இருக்குது. இந்த கோயில் இப்போ முன்னுக்கு இப்போ நீங்கள் பார்த்த இந்த துண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் கோயிலோட முன்முகப்பு. அதுக்குள்ளே சின்ன கோயில் இருக்குது. ஃபாதர் ப்ரே பண்ணுவாங்க, பூசை வைப்பாங்க. அது சரி. அதோடு அதுக்கு பின்னாலேயே சுவாமியாரை மாதிரி அது சுவாமியாரை பின்னால் ஆக்கள் தங்கி இருக்கிறதுக்கு மாதிரி சின்ன வசதிகள் இந்த சைடு இருக்குது. நான் அந்த சைடும் காட்டுவேன். இதுக்கு பின்னால் தான் இருக்குது அந்த மெயினான இடம், அந்த அந்தோனியார் கோயில். இப்போ இந்த பாதையால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கன தூரம் நடக்கணும். ரைட். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அரை மணத்தியாலத்துக்கு கூட அந்த வெட்ட வெயிலில் நடக்க வேண்டி இருக்கும்.
அந்த பாதை எப்படி பாதையை பிடிச்சி போகிறது அப்படின்லாம் இல்லை, ஆக்கள் எந்த நேரமும் போகிறாங்க வராங்க, ஸோ அவங்களே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகலாம். நான் போகிற நேரமே அப்படியே ஷூட் எடுத்துகிட்டு போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆக்களோட இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த காட்டணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரலாம், அப்படி இல்லாட்டி ஒரு ரிச்சுவல் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காகவும் வரலாம். ஒரு சமய ரீதியான ஒரு நேரத்தை கழிக்கணும், ஒரு சமய ரீதியான ஒரு இடத்துக்கு பார்க்கணும்னு சொன்னால் இங்கே வந்து எல்லா மதத்தவரும் வரப்படியாலும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவன் இருந்தாலும் மன்னார் யாழ்ப்பாணம் வீதிகளில் பயணம் செய்கிற நேரங்களில் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ரைட். அப்போ இந்த காட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு மேய்ச்சல் நிலங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஆடு மேய்க்கிறாக்கள் மாடு மேய்க்கிறாக்கள், அந்த அவங்க வந்து அந்த மேய்ச்சல்களுக்கு கொண்டு வந்து விட்டு போட்டு குழஞ்சும் அந்த மாதிரியான ஒரு செட்டப், அந்த 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 விதமான ஒரு காடு தான் இது. பெரிய சிங்கம் புலி கரடியெல்லாம் இருக்கிற காடு இல்லை இந்த காடு. ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே மழை பெஞ்சு சரியான வெள்ளம் பிடிச்சி அந்த நேரங்களில் வாகனங்கள் போய் வந்து இப்போ காஞ்சிட்டுது. அப்போ அந்த ட்ரெட்ஸ் அந்த தடங்கள் வந்து அதில் இருக்கிறதால இன்னும் நடக்கிற ஆட்களுக்கு வந்து சரியான கஷ்டமாக இருந்தது. ஈவன் நாங்கள் செருப்பு போட்டுட்டு நடந்த நேரம் கூட அந்த அச்சுகள் கல்லும் புட்டியுமா இருந்ததால் எங்களை பிரட்டி அந்த காலுகளை கொஞ்சம் பிரட்டும். பட் நம்ம பாதையை பார்த்து கவனமாக போகலாம். சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் நீங்களே பார்ப்பீங்க. நான் த்ரூ அவுட் த ஜேர்னி நான் ஃபுல்லாக ஷூட் அவுட் எடுக்கிறேன். சில ஆட்கள் நேர்த்திக்காக வருங்காலோடு நடக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அந்த நேரம் சரியான இது வெட்ட வெளியேண்டபடியால் சரியான காற்று வர பிடிக்கும். நீங்கள் குடையோ தொப்பியோ வச்சுட்டு போகல, அது இவன் குடை பிடிச்சாலும் தொப்பி வச்சாலும் அந்த காற்று வந்து என்ன செய்யுதுன்றால் அதை கலட்டி எறிஞ்சிருது, தூக்கி எறிஞ்சிருது. ஸோ ஒன்றும் செய்யலை. அயலா கட்டம் நீங்கள் வெறும் தலையோடு தான் நடக்கணும். ஆனால் செருப்பு ஷூஸ் சாண்டில்ஸ் அதுகள் போட்டு நடக்கலாம், கட்டாயம் வருங்காலோட நடக்கணும் இல்லை. இந்த செட்டப்பில் தான் இந்த அளவு தான் அந்த காடுகள். பட் அப்படி இருந்தாலும் சில அந்த என்னென்னு சொல்கிறது அந்த இந்த பிச்சவன் ராக்கலன்னு சொல்லுவாங்க, அவங்க இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து அந்த வெட்ட வெயில்லையும் நடுவில் இங்கே ஒன்றும் இங்காலயம் அங்காலயம் அப்படி கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க. அப்போ இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 குருசுகள் வந்து என்ன செய்யுதுன்னா அந்த பாதையை காட்டுறதுக்காக இங்காலே அங்கால அடிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பிச்சை எடுக்கிற ஆக்கள் என்று அவங்க அந்த கஷ்டப்பட்ட ஆக்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் இப்படியான புதர்களுக்கு நடுவில் வெயில்கள் இருக்கிற இடங்கள் அங்கே நிலம் இருக்காங்க. நான் இது வந்து பார்த்தேன்னு சொன்னால் நான் இப்போ தான் இந்த முதல் முறை பார்க்குறேன். என்னோட கொஞ்சம் பெரிய உடம்புல் மாதிரி இருந்தேன்னு நினச்சி தான் கிட்ட போய் பார்த்தேன். நான் பெரிய அந்த மாட்டோட கொம்பு மாதிரி நல்ல தடித்த முள் நான் இப்போ பார்க்குறபடியால் அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுத்தேன். பாருங்கள் ஆக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களோட இதுகளுக்காக அப்படியே அந்த கோயிலுக்கு நடந்து போகிறாங்க. நானும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உள்ள பெரிய அளவு பிரம்மாண்டமாக ஏதோ ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தான் நானும் போனேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஃபுல் வீடியோவையும் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பாருங்கள் இந்த குருசில் வந்து அதில் நம்பர் போட்டிருக்குது. அப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 15 குருசி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆக்கள் நடந்து வாகனங்கள் போய் இந்த ஆக்களுக்குரிய பாதை வந்து கிளியராக இருக்குது. கொஞ்சம் முள்ளுகள் பத்தகள் இல்லாமல், மற்றது அங்கால கொஞ்சம் முள்ளு பத்தகள் அதுகள் இருக்குது. ரைட். மற்றது வாகனங்களும் வந்து இப்போ நீங்கள் பெரிய பஸ் பிக்கப் லொரி வேன் அதுகளில் எல்லாம் பெறையில்லாத மேக்ஸிமம் நான் நினைக்கிறேன் ஒரு ஆட்டோ போகக்கூடிய அளவாகன்ற பாதை தான் இங்கே இருக்குது. பைக்கில் ஆக்கள் உள்ளே வந்து போகலாம். பட் அந்த பாதைகளுக்கு ஏற்ற மாதிரியோ எல்லாத்தையும் கூட நேர்த்தி கடலுக்கு ஏற்ற மாதிரியோ சரியான குறைவு. ஆனால் நான் 1-2 கண்டன் போகிற நேரங்களில் பைக்குகள் பெரும்பாலான ஆக்கள் நடந்தே தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நீங்கள் நடக்கிற வேகத்தை பொறுத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். அந்த மெயின் முகப்பில் இருந்து அந்த பூசை நடந்த அந்த முகப்பில் இருந்து இப்படியே நீங்கள் என்ன செய்யலாம், நடந்து போகலாம். ஆனால் என்ன நீங்கள் வார டைமுகளை நீங்கள் பார்த்துக்கலங்க. ஒன்று காலையில் வெள்ளனே வரலாம். ஏன்னா இது வந்து இந்த க்ளோஸ்டுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. இந்த டைம்லேருந்து இந்த டைம் மட்டும்தான் ஓப்பன், இந்த டைம்லேருந்து இந்த டைம் க்ளோஸ்ட் அப்படி தெரியலை. எல்லா டைமும் ஓப்பன் மாதிரி தான் இருக்குது. அதுக்காக இரவில் சாமங்களில் வந்து போகலாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 11வது இது. நாங்கள் அப்படியே நடந்த இடைக்கில வார நேரங்களில் கண்டவாட்டுக்கு எல்லாரையும் அப்படியே நேராக ஷூட் பண்ண இல்லாதானே இடைக்கில ரெண்டமாக அந்த பாதை நாங்கள் இன்னும் கோயிலுக்கு போய்க்கின்னு இருக்கிற இடங்களில் இடைக்கில அந்த நான் ஷாட்டுகள் எடுக்கிறேன். அப்போ அந்த க்ளோஸ்ட் இல்லாதபடியால் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் காலையில் வெள்ளனே ஒரு 7 மணிக்கெல்லாம் இங்கேருந்து நடக்கக்கூடிய மாதிரி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வெயிலோட தாக்கம் தெரியாது. சரியா? அப்படி இல்லாட்டி பின்னேரம் ஒரு மதியத்துக்கு பிறகு நல்ல ஒரு 3 மணி கடந்து ஒரு 4 மணி துண்டுக்குள்ளே வந்தாலும் நீங்கள் அந்த வெயில் இது இல்லாமல் நடக்கலாம். ஏன்னா பாதையும் கொஞ்சம் கரடுமுரடாக இருக்கும். நீங்களும் நடந்து போகும்போது அந்த வெயிலால் ரொம்ப டயர்டாகிருவீங்க. இங்கே பாருங்கள் அந்த ஆக்கள் இருக்கிறாங்க, அந்த காசு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்கள். சில இடங்களில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சில மிக்சர் பேக்கெட்டோ தண்ணி போத்தலோ கச்சானுகளோ அந்த அதுகளை விற்றும் அவங்க சின்ன பிஸ்னஸ் மாதிரி செய்கிற ஆக்கள் இருக்கிறாங்க. கட்டாயம் நீங்கள் கொடுக்கணும் வாங்கணும் மட்டும் இல்லை, உங்களுக்கு விருப்பம்ண்டா செய்யலாம். அப்போ பாருங்கள் அந்த தூரத்தில் அந்த கோயில் தெரியுது. இந்த பாருங்கள் பைக்குகள் இருக்குது. அப்போ அவங்க இந்த குறிப்பிட்ட ஆக்கள் பைக்கில் வந்துட்டு அங்கால கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கிறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல் தூரம் நடந்து போயிருக்கோம். அப்போ இதில் கிட்டடியில் மழை பெஞ்சு பெரிய அளவு தண்ணி கட்டி இருந்திருக்குது.
காலை புதைக்கிற அளவு தண்ணி கட்டி வாகனங்களில் தான் ஆட்கள் போயிருக்கிறாங்க. பட் சைட்டெல்லாம் காஞ்சாலும் இந்த இடத்துல இன்னும் சிறு சுரியாக இருக்குது. அப்போ நாங்கள் இந்த இடங்களில் வந்து அந்த வாகனங்கள் வந்து போனதால் அந்த களித்தரைக்கு அந்த தர மேற்பரப்பெல்லாம் வந்து சரியான அந்த முள்ளு மாதிரி அந்த அச்சுகள் பதிஞ்சு போய் இருந்தது. அப்போ கொஞ்சம் கவனமாக தான் போகணும். சில நேரங்களில் நீங்கள் ஸ்லிப்பர்ஸ் இல்லாட்டி நார்மல் அந்த லேடிஸ் வந்து நார்மல் செருப்போட போனாலும் அந்த தளம் சமன் இல்லாதபடியால் காலை பிரட்டை பார்க்கும், கவனமாக போங்க. அப்போ இதுதான் அந்த உள்ள முந்தி இருந்த அந்த கோயில். இதில் வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி ஆக்கள் சொல்கிறது அப்படின்னு சொன்னால் திடீரென்று அந்த ஆடு மேய்க்கிற ஆக்கள் மாடு மேய்க்கிற ஆக்கள் தான் இந்த இடங்களில் கூட அவங்கள வந்து ஒரு பாம்பு வந்து வழிகாட்டி கண்டு போய் இந்த நடுக்காட்டுக்குள்ளே இருந்த ஒரு அந்தோனியாரோட சுருவத்தை காட்டினதாகவும் அதுக்கு பிறகு அந்த அந்தோனியார்கிட்ட என்னத்தை வேண்டினாலும் அவர் அதை நிறைவேற்றி கொடுக்குறதாகவும் அந்த இடத்துல ஒரு ஐதீகம் இருக்குது. அதை நம்பி கனவேர் வாராங்க. அதனால தான் இந்த இடத்துக்கு பாம்பு வழிகாட்டி சிப்பியாறு என்ற இடத்துல இருக்கிறபடியால் சிப்பியாறு அந்தோனியார் கோயில்னு சொல்லுவாங்க, பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் அப்படின்னு சொல்லுறது. சிப்பியாறு மேபி நான் முன்னுக்கு அவதானிச்சேன். அந்த மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பழைய ஆறு போய்கிட்டு ஒரு குட்டி பிரிட்ஜ் ஒன்று இருந்தது. மேபி அதைத்தான் சிப்பியாறுன்னு சொல்கிறாங்களோ தெரியல, நான் அதை கேட்க மறந்துட்டேன். ஸோ சிப்பியாறு அந்தோனியார் கோயில், பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் கோயில் எல்லாமே இந்த இடம் தான், ரைட். அப்போ முந்தி இருந்த அந்த காட்டுக்குள்ளே இருந்த அந்த சுருவம் தான் நம்ம அதில் அந்த ஆக்களை அப்போது வழிபட்டுக்கின்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வழிபட்டுறது மீன்ஸ் கத்தலிக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மண்டாடு அவர் மூலமாக மெயினான கடவுள்கிட்ட எங்களுக்காக வேண்டிக் கொள்ள சொல்லி கணக்கு அவங்களோட பிரார்த்தனைகளை சொல்லுவாங்க. அப்போ இந்த இடம் வந்து முந்தி காட்டுக்குள்ளே சின்னனாக இருந்தது, பிறகு அதில் தான் ஒரு சின்ன டெவலப்மெண்ட் செய்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு தூரமும் நீங்கள் மெயின்லேருந்து இந்த மெயின் சர்ச்சில் இருந்து இந்த உள்ளே வந்துட்டு இதுலையும் நீங்கள் உங்களோட நேர்த்தி கடனை செலுத்தி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நீங்கள் மெழுதிரி கடை அப்படி ஒன்றும் பார்க்கலாது. எல்லாமே மெயின் ரோட்டுக்கிட்ட இருக்கிறதுலேருந்து வேண்டிக்கண்டு இவ்வளோ தூரம் நடந்து வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களோட கடைசி நேர்த்திகளை செலுத்தி போட்டு அதில் ஆக்கள் இருந்தாங்க தானே. இப்போ அவங்க சிவங்கள் மாலைகள் அது சொல்லி வழிபட்டுட்டு நாங்கள் வந்த டைமும் அதில் ஒரு பனிஸ் கொடுத்தவங்க நேத்திக்கு அந்த இடத்துல இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், திரும்ப மறுபடியும் அவ்வளோ தூரமும் நடந்து போகலாம். அப்போ இதுக்கு ஏழுமான ஆக்கள் வந்து இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கான ரிஸ்க் எடுக்கலாம். கால் நோவு வருத்தங்கள், மூட்டு வருத்தங்கள் இருக்கிற ஆக்கள், அப்படி இல்லாட்டி வேறு பிரச்சனைகள் இருக்கிற ஆக்கள் இவ்வளோ தூரம் நடக்க இயலாதுன்னு நினைச்சிங்களான்னு சொன்னால் நீங்கள் பெட்டர் வந்து உங்களோட ஆட்டோ அப்படி இல்லாட்டி மோட்டர் பைக் அந்த ரெண்டு தான் மேக்ஸிமம் இந்த இடத்துல போகும். அந்த மாதிரி வந்து இந்த கோயிலுக்கு பக்கத்தில் நின்றுட்டு நீங்கள் வந்து அந்த இடத்துல கடைசியான அந்த அந்த ஹார்ட் அந்த இடம் அதான் அந்த மெயினான இடம், அதில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர்ஸை முடிச்சு போட்டு நீங்கள் திரும்ப உங்களோட வெஹிக்கிள்லேயே போகலாம். அப்போ இப்போ நாங்கள் பேக் டு த மெயின் சர்ச் அந்த பழைய கோயிலுக்கு போகிறோம். திரும்ப நாங்கள் நடந்து வந்தோம், அதே மாதிரி நடந்தே போகிறோம். ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது. வார நேரங்களில் ஆக்கள்கிட்ட கேட்டு இன்னும் கொஞ்சம் தூரம்னு சொல்லியே கனதூரம் அனுப்பிட்டாங்க எங்களை. இனி வந்த வழி ஒன்றும் செய்யலாது, திரும்ப போகத்தான் வேணுமென்று போனது. வார நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயசு போனதுகள் கனவேறு சிவமலைகள் சொல்லிட்டு வந்தாங்க. வார நேரம் நான் கொஞ்சம் பக்தி மோட்டில் வந்தாலும் வெயிலுக்கு எனக்கு எல்லா மோடும் போய் கடுப்பாயிட்டு எப்படியாவது அங்கால போய் கொஞ்சம் தண்ணியை என்ன ஒன்றும் கொண்டு வரையில, குடையத்தான் கையில் கொண்டு வந்தது. குடையும் பிடிக்கலாது, சில ஆக்கள் பிடிச்சி கொண்டு போனாங்க. அது காற்று சுழட்டி அடித்து தலையை பிடிக்கிறதா குடையை பிடிக்கிறதா லேஞ்சியை பிடிக்கிற ஒன்றும் தெரியல. கடைசியாக எல்லாம் கூட எல்லாத்தையும் நாங்கள் மடக்கி போட்டு வேகமாக நடப்போம்ட்டு நடந்தது தான். தண்ணி கண்ணி ஒன்றும் எங்களுக்கு இவ்வளோ தூரம் தெரியாதபடியால் ஈவன் வாட்டர் பாட்டில் கூட நாங்கள் கொண்டு வரையில. நாங்கள் பஸ்ஸில் வரும்போது கொண்டு வந்தோம். அப்போ நாங்கள் முன்னுக்கு அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம், வச்சுக்கலுங்க நாங்கள் டக்குன்னு போய் மண்டாடிட்டு வருவோம்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ வேகமாக திரும்ப ரிட்டர்ன் வெயிலுக்குள்ளே போயிடுவோமோ அதை விட ஆர்வமாக கனசனங்கள் வந்து அந்தோனியார்ட்ட மண்டாடணும்னு சொல்லி வேகமாக நடந்து வராங்க. அப்போ உங்களுக்கு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்குன்னு எடுத்த மாதிரி மேபி ஒரு 15 நிமிஷம் தான் இந்த டோட்டல் வீடியோவும் இருக்கும். என்ன ரீசன் சொன்னால் இந்த நடந்து வர நேரங்களில் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக இது கேப்சர் பண்ணிக்கொண்டு வரையலை. இடைக்குள்ள தான் உங்களுக்கு ஷார்ட்டுகள் எடுத்துக்கொண்டு அதை நான் கம்பைல் பண்ணி தான் போடுறேன். என்னென்னு சொன்னால் டிரெக்டாக ஆக்கில் நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ஏதோ மீடியாவிலேருந்து வந்த மாதிரி அப்படி அவங்க எல்லாம் என்னையே வாய் பார்த்துட்டு இருந்தாலும் நான் அப்படி எடுக்கலை. ஸோ இப்போ பாருங்கள், திரும்ப அந்த கோயில் முகப்பு தெரியுது உங்களுக்கு. இங்கே உள்ள ஒரு மெயினான பிரச்சனை நாங்கள் என்ன தவதானிச்சோம்னு சொன்னால் டாய்லெட் வசதி ஒன்றுமே இல்லை படான். அதில் டாய்லெட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, பட் அதுக்கு நீங்கள் வெளியவே போயிட்டு போயிடலாம். அதுக்குள்ளே போனால் ரத்த வாந்தி எடுத்துருவாங்க, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மற்றது ஆம்பளைகளுக்கு பரவாயில்ல, மேபி பம்ப் பண்ணுறது அப்படின்னாலும் ஓகே பரவாயில்ல, நீங்கள் அங்கால காடுகளுக்குள்ள எடுத்து பம்ப் பண்ணிட்டு வரலாம். பட் இப்போ நீங்கள் டாய்லெட் போக போகிறீங்க, இப்போ வயிற்று பிரச்சனை அப்செட் ஆகி டாய்லெட் போக போகிறீங்கன்னு சொன்னால்
ஒன்றும் செய்ய இயலாது, ஒரு வழியுமே இல்லை. காட்டுக்குள்ளேயும் போகிறது தான், தண்ணி வாளியோட காட்டுக்க போகிறத தவிர ஒரு வழியே இல்லை. லேடிஸுக்கு ஆக மோசமான இடம். இந்த டாய்லெட் வசதி சரியான ஒரு பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. எங்களோட வந்த லேடிஸ் எல்லாருமே டாய்லெட்டை ட்ரை பண்ணினாங்க. எல்லாருக்குமே ஒருத்தரும் எல்லாருக்கும் என்ன டாய்லெட் பிரச்சனை படானபடியால் எல்லாரும் அந்த வாராக்கள் எங்களை மாதிரியே கனவேர் புது பேர் வந்தவங்க. ஸோ அந்த டாய்லெட் எட்டி பார்த்துட்டு திரும்ப அப்படியே போயிட்டாங்களா. அப்போ அதிலே விளங்கிட்டது. மற்றது இந்த இடத்துல தான் அந்த நேத்திக்கு சாப்பாடு கொடுத்தனாங்க. ஸோ நாங்களும் நேத்திக்கு வந்து நாங்கள் கொடுக்கல, நாங்கள் வேண்டினோம். ஸோ அதில் லைனில் நின்று போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கணக்க என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் வந்து நாங்கள் இனி எப்போயாவது எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நாங்கள் போடுவோம். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் வந்து ஒன்ஸ் இன் வயல் எப்போயாவது இருந்துட்டு வரும். மற்றபடி டெக்னிக்கல் வீடியோஸ் வரும். ஸோ நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பிரியராக இருக்கிறீங்க, ஹெல்த் கேர் ரிலேட்டடான ஒரு ஆள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட சேனலை லைக் பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர டெக்னிக்கல் ரிலேட்டட், ஹெல்த் கேர் ரிலேட்டடான விஷயங்களை பார்க்கலாம். இருந்துட்டு வர இந்த மாதிரியான வ்ளாகுகளையும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து நீங்களும் வரலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்களை நீங்கள் இந்த நாங்கள் பார்த்து ஷேர் பண்ணுற இடங்களை நீங்களும் தரிசித்து நீங்களும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ரைட். மற்றபடி மறக்காமல் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். மேபி இதை நாங்கள் தமிழில் செய்கிறது காரணம் இந்த இடங்கள் எல்லாம் வந்து தமிழ் மக்களுக்கு இடையில் பிரசித்தமாக இருக்கிறபடியால் ஒரு வெள்ளைக்காரனவங்க கூட நாங்கள் காணல. ஸோ நாங்கள் அதை இங்கிலீஷில் செய்ய விரும்பலை. ஸோ எல்லாருமே தமிழ்ன்றபடியால் தமிழாக்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், பாருங்கள், வாங்க, வந்து மண்டாடுங்க. உங்களோட நேர்த்திகள் கட்டாயம் நிறைவேறும். இந்த அந்தோனியார் கொஞ்சம் புதுமையானவர்ன்ற எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நாங்களும் கணக்கு நேர்த்தி வச்சோம், அதே மாதிரி நீங்களும் வந்து நேர்த்தியை வச்சு உங்களோட பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ரைட். ஸோ நன்றி, வணக்கம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் என்டர்டெயின்மெண்ட் வீடியோவில் தமிழ் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இடைக்குள்ளே வந்து இங்கிலீஷ் வீடியோஸ், ஹெல்த் கேர் ரிலேட்டட் டெக்னிக்கல் வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ see you soon. Bye.